ஹாய் குட்டீஸ், நான் உங்கள் ஐசாம்மா. இன்னைக்கு உங்களுக்காக விக்ரமாதித்தரோட கதைகள் சொல்ல வந்திருக்கேன். கதை கேட்கலாமா? 31 நாட்கள், 31 பதுமைகள், 31 படிகள் எல்லாத்தையும் கடந்த அரசர் போஜராஜன் 32வது நாள் அன்னைக்கு 32வது படியில், இறுதிப்படியில் காலெடுத்து வைக்க வராரு. அப்போது அந்த படியில் காவலாக இருக்கிற ஞானப்பிரகாசவல்லி பதுமையை பார்த்த அரசர், பதுமையே, இவ்வளவு நாள் அரசர் விக்ரமாதித்தனை பற்றின பல கதைகளை மீதி பதுமைகளெல்லாம் எங்கிட்ட சொன்னீங்க. இப்போது அப்பேற்பட்ட அரசர் எப்படி இந்த மண்ணுலகத்தை விட்டு போனார் அப்படிங்கிற கதையை கேட்கணுன்னு எனக்கு ரொம்ப ஆவலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அரசர் போஜராஜனோட ஆசைப்படியே ஞானப்பிரகாசவல்லி பதுமையும் அரசர் விக்ரமாதித்தரோட மறைவை பற்றி எடுத்து சொல்ல ஆரம்பிக்குது. சுந்தரபுரம் அப்படிங்கிற ஊரில் சுமித்ரை அப்படிங்கிற பொண்ணு வாழ்ந்து வந்தாங்க. அவங்க ஒரு நாள் ஆற்றுல தண்ணி எடுக்க போகும்போது அந்த ஆத்தங்கரையோரத்தில் ஒரு பெரிய முனிவரை பார்த்தாங்க. அவர் பல வருஷங்கள் தவமெல்லாம் பண்ணி நிறையா சக்திகளை வச்சுருந்தார். முனிவரும் சுமித்ரையும் திருமணம் பண்ணி அவங்களுக்கு சாலிவாகனன் அப்படிங்கிற ஒரு பையன் பிறந்தான். முனிவர் வாங்கின ஒரு வரத்துப்படி அவரோட பையன் பெரிய அரசனாக வருவாங்கிறத புரிஞ்சுக்கிட்ட முனிவர் சாலிவாகனனுக்கு நிறைய வித்தைகளையும் கலைகளையும் சாஸ்திரங்களையும் சொல்லி கொடுத்தாரு. சுமித்ரை குயவர்களோடு வளர்ந்து குயவர்களோடைய வாழ்ந்ததுனால சாலிவாகனன் குயவர்கள்கிட்டேருந்து மண்ணால் பொம்மைகள் பாண்டங்கள்லாம் பண்ணுறதுக்கும் நல்லா கற்றுக்கிட்டான். சின்ன வயசுலேருந்தே அவனோட மற்ற குழந்தைகளையும் சேர்த்துக்கிட்டு மண்ணால் ஆன குதிரை, யானை, சேனைகள் எல்லாத்தையும் பண்ணி ஒரு ராஜ தர்பாரையே நடத்துவான். ஒன்றுமே தெரியாத, இது வரைக்கும் ராஜாக்களையே பார்க்காத ஒரு சின்ன குழந்தை ராஜ தர்பாரை அழகாக நடத்துதே அப்படின்னு அங்கே இருக்கிறவங்கெல்லாம் ஆச்சரியப்பட்டு போவாங்க. அந்த ஊரில் ஒரு பெரிய செல்வந்தர் வாழ்ந்து வந்தார். அவர் இறக்குற தருவாயில் அவரோட 4 மகன்களையும் கூப்பிட்டு, உங்களுக்கு யார் யாருக்கு எந்தெந்த சொத்தை எடுத்துக்கணுங்கிறத என்னோட கட்டிலோட காலை பார்த்து தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு இறந்து போயிடுறாரு. அவரோட காரியங்கள்லாம் முடிஞ்சு பசங்க அந்த கட்டிலோட காலை எடுத்து பார்த்தா ஒரு காலில் மண், ஒரு காலில் கரித்துண்டு, ஒரு காலில் உமி, 4வது காலில் சாணம், இதுதான் இருக்குது. இதை பார்த்து அந்த பசங்களுக்கு ஒன்றுமே புரியல. அவங்க அந்த ஊரில் இருந்த நீதிபதிக்கிட்டையும் அரசர்கிட்டையும் போய் கேட்குறாங்க. யாருக்குமே அந்த 4 பேருக்கும் சொத்துக்களை எப்படி பிரித்து கொடுக்கணும்னு புரியவே இல்லை. அவங்க ரொம்ப சோகத்தோடு திரும்பி வர்ற போது சாலிவாகனனை சந்திக்கிறாங்க. அவங்களோட வாட்டத்துக்கான காரணம் என்ன அப்படின்னு விசாரித்த சாலிவாகனன், உங்கள் அப்பா ரொம்ப புத்திசாலி, அதனால் யாருக்கு மண் வந்திருக்கோ அவங்க நிலபுலனையும், யாருக்கு கரித்துண்டு வந்திருக்கோ அவங்க தங்கம் வெள்ளி இதனால் ஆன எல்லா ஆபரணங்களையும், யார்கிட்ட சாணம் வந்திருக்கோ அவங்க ஆடு மாடு மற்ற கால்நடைகளையும், யார்கிட்ட உமி வந்திருக்கோ அவங்க எல்லா தானியங்களையும் எடுத்துக்கணும்னு சொல்லி பிரித்து கொடுத்துருக்காரு அப்படின்னு விளக்கமாக சொல்லி அந்த 4 பேர்கிட்டையும் சொத்துக்களை பிரிக்கிறதுக்கு உதவி பண்ணுறாரு. இதை கேட்ட அவங்க ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சிடுறாங்க. பல பேர்னால தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனையை ரொம்ப சுலபமாக சாலிவாகனன் தீர்த்து வச்ச செய்தி எல்லா ஊருக்கும் பரவுது. இதை கேட்ட அரசர் விக்ரமாதித்தரும் சாலிவாகனனை சந்திக்கணும்னு ஆசைப்பட்டு ஒரு சேவகனை சாலிவாகனனை தன்னை வந்து பார்க்கறதுக்கு அழைச்சிட்டு வான்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. சேவகன் சாலிவாகனன் கிட்ட போய், அரசர் விக்ரமாதித்தர் உங்களை சந்திக்க ஆசைப்படுறாருன்னு சொல்ல, சாலிவாகனனும், எனக்கு உங்கள் அரசரை வந்து பார்க்கணுன்னு எந்த அவசியமும் இல்லை, அவருக்கு என்ன பார்க்கணுன்னு ஆசையாக இருந்தால் அவர் தான் இங்கே வரணும், நான் அங்கே வரப்போகிறதில்ல அப்படின்னு பதில் சொல்லி அனுப்பிடுறாரு. சேவகன் வந்து சாலிவாகனன் சொன்ன விஷயத்தை அரசர் விக்ரமாதித்தர் கிட்ட சொல்ல, அரசர் விக்ரமாதித்தர் கொஞ்சம் கோபமாக எழுந்துக்கிறாரு. அப்போ அவரை தடுத்த மந்திரி பட்டி, அரசே, நீங்கள் இந்த சாலிவாகனன் மேலே கோபப்படாதீங்க, உங்களுக்கு அழிவு இந்த சாலிவாகனன் மூலமாக தான் வரணுங்கிறது விதி. உங்களுக்கு இந்திரன் கொடுத்த 1000 ஆண்டு காலமும் எனக்கு பத்ரகாளி கொடுத்த 2000 ஆயுட்காலமும் இன்னும் கொஞ்சம் வருடங்களில் முடிய போகுது. அதனால் அது முடிகிற தருவாயில் நீங்கள் இந்த சாலிவாகனனை சந்திச்சா போதும்.
அப்படின்னு சொல்லி அரசர் விக்ரமாதித்தனை பட்டி சமாதானப்படுத்திடுறாரு. இதுக்கிடையில் சாலிவாகனன் வளர்ந்துக்கிட்டு இருக்கிற போதே அவன் தினமும் நிறையா குதிரைகள், யானைகள், சேனைகள், படை வீரர்கள், தேர்கள் எல்லாம் செஞ்சு தன்னோட வீட்டை சுற்றியும் அவங்க வாழ்ந்த இடத்த சுற்றியும் அடுக்கி வைக்கிறான். சாலிவாகனன் வளர்ந்து பெரியவனாகவும் அவன் வாழ்ந்த தேசமான பிரதிஷ்டான தேசத்து அரசர் அவனை தன்னோட மந்திரி சபையில் ஒரு மந்திரியாக நியமிக்கிறாரு. அந்த பிரதிஷ்டான அரசர் அரசர் விக்ரமாதித்தனுக்கு கீழே கட்டுப்பட்ட ஒரு சிற்றரசர். ஒவ்வொரு வருஷமும் வரி பணத்தை கப்பமாக அரசர் விக்ரமாதித்தருக்கு அவர் அனுப்புவார். சாலிவாகனன் மந்திரியாக ஆன பிறகு அந்த வரி பணத்தை அரசர் விக்ரமாதித்தருக்கு அனுப்பாமல் தடுத்துட்டான். எப்பவும் வந்த வரி பணம் இந்த வருஷம் வரல அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அரசர் விக்ரமாதித்தர் பிரதிஷ்டான தேசத்துக்கு ஓலை அனுப்புகிறாரு. சரியான அளவில் வரி பணம் வரலன்னா பிரதிஷ்டானத்துக்கு மேலே போர் தொடுக்க போகிறோம் அப்படின்னுட்டு. அந்த ஓலையை படித்த அரசரும் மற்றவர்களும் பயந்து போயிடுறாங்க. சாலிவாகனனும் அரசரையும் மற்றவங்களையும் சமாதானப்படுத்திட்டு வரி பணமெல்லாம் கொடுக்க முடியாது, வேணா போருக்கு வாங்கன்னு அரசர் விக்ரமாதித்தருக்கு ஓலை எழுதி அனுப்பிடுறாரு. அதே சமயத்தில் பட்டியும் அரசர் விக்ரமாதித்தர்கிட்ட வந்து நம்மளோட ஆயுட்காலம் இன்னும் கொஞ்ச நாட்களில் முடிய போகுதுன்னு தகவல் தெரிவிக்கிறாரு. சாலிவாகனன் கிட்டேந்து வந்த ஓலையையும் பட்டியோட கணக்கையும் யோசிச்சு பார்த்த அரசர் விக்ரமாதித்தன் தன்னோட இறுதி நாட்கள் நெருங்கிக்கிட்டு இருக்குன்னு புரிஞ்சுட்டு தன்னோட கடமைகளை எல்லாம் முடிச்சுட்டு ஒரு பெரிய படையை திரட்டிக்கிட்டு பிரதிஷ்டான நாட்டை நோக்கி போகிறாரு. விக்ரமாதித்தர் அவரோட படைகளோட வர்றதை கேள்விப்பட்டு அரசரும் மந்திரிகளும் பயப்பட அவங்களெல்லாம் கோட்டைக்குள்ளேயே இருக்க சொல்லிட்டு சாலிவாகனன் தான் தயார் பண்ணின மண்ணால் ஆன லட்சக்கணக்கான வீரர்கள், தேர்கள், யானைகள், குதிரைகள் எல்லாத்தையும் கோட்டையை சுற்றி அடுக்கி வச்சிடுறாரு. விக்ரமாதித்தர் அவரோட படைகளோடு வர்றபோது சாலிவாகனன் தான் தயார் பண்ணி வச்ச எல்லா மண்பொம்மைகளுக்கும் முன்னாடி போய் நின்றுக்கிட்டு அவரோட அப்பா முனிவர் சொல்லி கொடுத்த மந்திர உச்சாடனம் பண்ணி அந்த எல்லா மண்ணுக்கும் உயிர் கொடுத்துடுறாரு. இப்போ மண்பொம்மைகள் எல்லாம் சேனைகளாகவும் படை வீரர்களாகவும் யானையாகவும் குதிரையாகவும் தேர்களாகவும் மாறி ஆக்ரோஷமாக விக்ரமாதித்தரோடையும் அவரோட படைகளோடையும் சண்டை போடுது. சாலிவாகனோட படைகள் லட்சக்கணக்கில் இருந்ததுனால விக்ரமாதித்தரோட படைகளை அது ரொம்ப எளிமையாக தோக்கடிச்சிடுது. உஜ்ஜயினி மாகாளி பட்டணத்தில் அம்மன் கோவிலில் தன்னோட உயிர் பிரியணும்னு ஆசைப்பட்ட அரசர் விக்ரமாதித்தன் வேதாளத்தோட மேலே ஏறி உஜ்ஜயினிக்கு திரும்பி வந்துடுறாரு. அதே நேரத்தில் அமைச்சர் பட்டியும் அங்கே தியானத்தில் உட்காந்து தன்னோட உயிரை துறக்க முடிவு பண்ணிடுறாரு. வேதாளத்தோட 2000 வருஷத்துக்கான சாபங்கள் முடிவடைஞ்சு விக்ரமாதித்தர் வேதாளத்தை சாப விமோச்சனம் கொடுத்து அனுப்பி வச்சுட்டு உஜ்ஜயினி மாகாளி அம்மனை வேண்டிக்கிட்டு நிற்கிறாரு. அப்போது சாலிவாகனன் மண்ணால் ஒரு அம்பு செஞ்சு அதை விக்ரமாதித்தரை தலையை துண்டிச்சு வர்றதுக்காக மந்திர சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. அந்த அம்பு விக்ரமாதித்தரோட தலையை துண்டிச்சு அவரோட அரண்மனையில் கொண்டு போய் போட்டுடுது. விக்ரமாதித்தரை ஜெயித்த சாலிவாகனன் நர்மத நதிக்கு கீழே தன்னோட ராஜ்யத்தை உருவாக்கி நல்லபடியாக அரசாண்டு வரான். இன்னிய தேதி வரைக்கும் மக்கள் பயன்படுத்துகிற நாட்காட்டி பஞ்சாங்கங்களில் நர்மத நதிக்கு மேலே இருக்கிற பகுதிகளில் விக்ரம ஆண்டு அப்படின்னு சொல்லி விக்ரமாதித்தர் அரசாண்ட காலத்திலேருந்து குறிப்பு வச்சு பயன்படுத்துவாங்க. நர்மத நதிக்கு கீழே இருக்கிற பகுதிகளில் பயன்படுத்துகிற நாட்காட்டி பஞ்சாங்கங்களில் சாலிவாகன ஆண்டு அல்லது சக ஆண்டு அப்படின்னு சொல்லி குறிப்பிடுவாங்க. இந்த விக்ரமாதித்தரோட கதைகளை சொல்லி முடித்த 32வது படி ஞானப்பிரகாசவல்லி பதுமை போஜராஜரை பார்த்து, அரசே, உங்களால் இன்னைக்கு எங்களுக்கும் சாப விமோச்சனம் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லுது. உங்களுக்கு என்ன சாபம் அப்படின்னு போஜராஜன் கேட்க, அதுக்கு உடனே அந்த பதுமை, நாங்கள் 32 பேரும் பார்வதி தேவியோட தோழிகள். ஒரு நாள் கைலாயத்துக்கு சிவபெருமான் வந்தபொழுது நாங்கள் அவருக்கு உரிய மரியாதை கொடுக்காம சில மாதிரி எதையோ வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதை பார்த்த பார்வதி தேவி ரொம்ப கோபப்பட்டு எங்கள் 32 பேரையும் இந்திரனோட நவரத்ன சிம்மாசனத்தில் பதுமையாக போகிறதுக்கு சபிச்சிட்டாங்க. நாங்கள் அவங்கக்கிட்ட ரொம்ப கெஞ்சி பாவ விமோச்சனம் கேட்க, அப்போ பார்வதி தேவியும் இந்த சிம்மாசனம் இந்திரன்கிட்டேருந்து விக்ரமாதித்தர்கிட்ட போகுங்கிறதையும் விக்ரமாதித்தர் ஆட்சி பண்ணினதுக்கப்புறமா இந்த சிம்மாசனம் மண்ணில் புதஞ்சிருங்கிறதையும்
நீங்கள் அதை திருப்பி மீட்டெடுப்பீங்கங்கிறதையும் சொன்னாங்க. அப்போ உங்களுக்கு விக்ரமாதித்தரோட கதைகளெல்லாம் நாங்கள் சொன்னதுக்கப்புறமா எங்களுக்கு சாப விமோச்சனம் கிடைக்கும்னு அவங்க சொன்னாங்க. அதுபடியே இப்போ விக்ரமாதித்தரோட கதைகள் எல்லாத்தையும் உங்ககிட்ட நாங்கள் சொல்லிட்டோம். எங்களுக்கும் சாப விமோச்சனம் கிடச்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு 32 படிகளில் இருந்த எல்லா பதுமைகளும் உயிர்ப்புள்ள தேவதைகளாக மாறி தேவலோகம் பறந்து போயிடுச்சு. விக்ரமாதித்தரை மாதிரி ஒரு பேரரசர் உட்கார்ந்த அந்த சிம்மாசனத்தில் தான் உட்காரறது முறையாக இருக்காதுன்னு நினச்ச போஜராஜன் தங்கத்தால் ஆன ஒரு சிவலிங்கத்தை அந்த சிம்மாசனத்தில் வச்சு பூஜை பண்ணினார். அவர் பூஜை பண்ணி முடிக்கவும் அந்த நவரத்ன சிம்மாசனம் மறுபடியும் இந்திரலோகத்துக்கே போயிடுச்சு. போஜராஜன் தன்னோட மக்களை நல்ல முறையில் அரசாண்டு வந்தார். இதோட விக்ரமாதித்தன் கதைகள் முழுக்க முடிஞ்சு போச்சு. சரி குட்டீஸ், ஒரு விடுகதை கேட்கட்டுமா? அள்ள முடியும், கிள்ள முடியாது, அது என்ன? இதுக்கான விடை தண்ணீர். இன்னைக்கு கதை விடுகதை ரெண்டுமே ஆச்சு.